வேண்டாம் என்பதற்கான கடிதத்தை பதவியில் இருக்கும் போதே வழங்குவேன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசிக்கும் பௌத்தலோக மாவட்டத்தில் உள்ள அரசு இல்லத்தை அரசுடைமையாக்குவேன். அவருக்கு மாதம் 30,000 ரூபாய் மாத்திரமே வழங்கப்படும். வேண்டுமாயின் மாத வாடகை செலுத்தி அவர் அங்கு வசிக்கலாம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல் ஊடாக இலங்கையில் அரசியல் முறைமை முழுமையாக மாற்றமடைந்துள்ளது. மக்களின் ஆட்சி தோற்றம் பெற்றுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றோம். குறுகிய அமைச்சரவையை ஸ்தாபித்து நாட்டை நிர்வகித்தோம். மக்களின் அபிலாசைகளுக்கு அமைய பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடாத்தினோம். பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து மக்களை சந்திக்கவே எதிர்பார்த்திருந்தேன். இருப்பினும் அடிப்படை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி இருந்ததால் அதற்கு முக்கியத்துவம் வழங்கினேன். அரசாங்கத்தின் இருப்பு மக்கள் கைகளிலே தங்கியுள்ளது. கடந்த காலங்களில் அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது, வீழ்த்தப்பட்டுள்ளது. அரசாங்கத்தை அமைப்பதற்கு பல சூழ்ச்சிகள் இடம்பெற்றுள்ளன. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் போன்ற சூழ்ச்சிகள். அச்சமடைய வேண்டாம், முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. ஒரு சில ஊடகங்கள் அரசாங்கங்கள் தோற்றம் பெறுவதற்கு செயற்பட்டுள்ளது. சூழ்ச்சிகள் ஏதும் இல்லாமல், ஊடகங்கள் இல்லாமல், அரசபலம் இல்லாமல் இலங்கையில் முதன் முறையாக எமது அரசாங்கம் தோற்றம் பெற்றுள்ளது. எமது அரசாங்கத்தின் பின்னணியில் மக்களே உள்ளார்கள். ஆகவே இதன் பெருமையை என்றும் மக்களுக்காகவே வழங்குவோம். ஆகவே இந்த நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்திய மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது ஆட்சியை தடுப்பதற்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அனைத்து குற்றச்சாட்டுகளையும் புறக்கணித்து மக்கள் எம்மை தெரிவு செய்தார்கள். எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சிறந்த மாற்றத்தை கருத்தில் கொண்டு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய மக்களுக்கு சேவையாற்றும் பொறுப்பு தேசிய மக்கள் சக்திக்கு உண்டு. மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டிய அளப்பெரிய பொறுப்பு எமக்கு உண்டு. இந்த 2 மாதங்களில் பல தீர்மானங்களை எடுத்துள்ளோம். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தியுள்ளோம். சர்வதேச உறவுகளை பலப்படுத்தியுள்ளோம். அரச நிர்வாக கட்டமைப்பை மாற்றியமைத்துள்ளோம். ஆகவே 2 மாதங்களில் சிறந்த மாற்றத்துக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். நவம்பர் மாதம் 21ஆம் தேதி 21 அமைச்சர்களை உள்ளடக்கிய வகையில் அமைச்சரவையை ஸ்தாபித்தேன். ராஜாங்க அமைச்சு என்ற இணைப்பை உருவாக்கவில்லை. களுத்துறை மாவட்டத்தில் இருந்து தேசிய மக்கள் சக்தி சார்பில் 8 உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவானார்கள். இருப்பினும் ஒருவருக்கு மாத்திரமே அமைச்சரவை அமைச்சினை வழங்கினேன். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்புரிமை மற்றும் சலுகைகளை வழங்கி நாட்டை முன்னேற்ற முடியாது. பொறுப்புகளை மாத்திரமே சலுகைகளற்ற வகையில் பகிர்ந்தளித்தேன். எவரையும் திருப்திப்படுத்துவதற்காக அமைச்சுக்களை வழங்கவில்லை. குடும்ப உறுப்பினர்களை உள்ளடக்கிய வகையில் கடந்த காலங்களில் அமைச்சரவை அமைச்சுக்கள் பகிரப்பட்டன. மூத்த